வணக்கம் வியூவர்ஸ், பீமா ஃபால்ஸ் வீடியோ நீங்கள் போன வீடியோவாக பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். பீமா ஃபால்ஸ்லேருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து வந்து நம்ம இந்த இதில் எந்த ஹில்ஸ் இது ஜவாதி ஹில்ஸு ஜவாதி ஹில்ஸில் அடுத்த இடமான அந்த அப்சர்வேட்டரி, அதாவது வானளாவிய ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்குது. ஏஷியாலேயே நம்பர் 1 பிக்கஸ்ட் டெலஸ்கோப்பி அங்கே இருக்கான். நம்ம போய் அதை பார்க்க போகிறோம். வாங்க, எங்கள் கூட வாங்க, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சனிக்கிழமையில் அங்கே அலௌடுன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ மணி வந்து 1:52, இன்னொரு 10-20 அரை மணி நேரத்தில் போயிடுவோம். நம்ம விட்டாங்கனாக்க அந்த வீடியோ உங்களுக்கு காட்சிக்கு வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்படியே முடிச்சுட்டு நம்ம நைட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம் இல்லையா, அந்த இடம் வந்து போன வீடியோவில் சொல்கிறேன்ட்டு சொல்லவே இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், நைட்டு ஸ்டே பண்ணுறத அப்சர்வேட்டரியில் போயிட்டு நான் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஹனி எந்த அளவுக்கு இங்கே பியூராக இருக்கும்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாமே மரத்துலேருந்து எடுக்கிறது தான் இருக்கும். இல்லை சக்கரை காய்ச்சுறாங்களா, எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்றதே தெரிய மாட்டேங்குது. அதை டெஸ்ட் பண்ணுறது வாங்கிட்டு போகலாமாப்பா? நம்மம்மா சீத்தாப்பழம்லாம் இருக்குடா. சீத்தாப்பழம் நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே விளைஞ்சதா இருக்குல்ல. ஆமான்னு நினைக்கிறேன். இந்த கம்மி கம்மி ஏதாவது வாங்க, அதுங்களுக்கு பொழப்பு தானே. வாங்கிக்கோ. சீத்தாப்பழம் எவ்வளோப்பா? சீத்தாப்பழம் 30 ரூபாய் ஒன்றா? 2 செட். கொடு. விளாம்பழம் எவ்வளோ? வெள்ளாம்பழம் 50 ரூபாய் ஒரு கூறு. ஒரு கூறா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும். கொடு, அதையும் கொடு. தேனி எவ்வளோ? தேன் வந்து 1/4 கிலோ 175, 350, 700 வரைக்கும். அது என்ன வித்தியாசமா இருக்கு? கொஞ்சம் எறும்பு இருக்குது இதில். இருக்கட்டும், நல்லது தான். நம்ம சின்னட்ட கொடு. சேஷ்டா புறையில ஒரு பையன்டா, பையன் பழுத்ததானா? பழுத்து சாப்பிடு போய். ஒரே சார் நல்லா இருக்குமாப்பா? அதானே போய் என்ன 3 தான் தர? 3 இருக்கு. இது பேர் பேர் சின்னதாக இருக்கு, ஒன்று பெருசாக கொடு. இந்த பீமா ஃபால்ஸ்க்கு ஒரு நன்றி. மீண்டும் வருக ஜவாது மலை ஊராட்சி ஒன்றியம். நன்றி, வணக்கம். நம்ம இப்போ இடது பக்கத்துலேருந்து வந்து இல்லை வலது பக்கத்தில் திரும்பணும். இப்போ நேராக போகிறோம். நம்ம போக வேண்டிய இடம் இந்த வழியாக தான் போகணும். எங்கே போகிறோன்றது இன்னும் நான் சொல்லலை இல்லையா? சரி, ஏன் சஸ்பென்ஸே வேண்டாம். நாங்கள் போகிறது, நைட்டு ஸ்டே பண்ண போகிறது வந்து ஏலகிரிக்கு தான். ஏலகிரி ஹில்ஸில் போகிறோம். இப்போ அடுத்த மலை இது இறங்கி அது போய் பின்னாடி சுற்றி போய் ஏறணும். இங்கேருந்து 1.5 மணி நேரம் காமிக்குது. வாங்க பார்க்கலாம். இடையில வந்து அந்த அப்சர்வேட்டரி வந்தால் உள்ளே விட்டா காமிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. சிக்னலே கிடைக்கல. ஜவ்வாது மலை சரியான மழைப்பா. ஆனால் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை, ஆனால் வராங்க ஆளுங்க. இல்லை நம்ம தான் வந்துட்டு இருக்கோம்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா குளிக்கிறதுக்குள்ள. காவலூர் தான் அந்த இது அப்சர்வேட்டரி. 8 கிலோமீட்டர் இருக்குங்க. பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க. காவலூர் ஆண்டவன் புண்ணியத்தில் உள்ளே அலோவ் பண்ணணும். ட்ரௌசர்லாம் போட்டால் உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேண்ட்லாம் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல பண்ணி இதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்சர்வேட்டரிட்டா, டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைடா அது. அது வந்து இதில் ஆய்வு மையம்டா. சனிக்கிழமையில விட்றாங்கப்பா, பார்த்துருக்கேன். டிக்கெட் போடுறாங்க. ஒரு நாளுக்கு 50 ரூபா. ஆனால் மழை சாரல் பெஞ்சிக்கிட்டே இருக்குதியா மழை. சில்லுன்னு. அந்த ஃபால்ஸில் குளிச்சது எவ்வளோ சூப்பராக இருக்குடா. சில்லு மாப்பிள்ள, இவங்களாம் வேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு நம்ம குற்றாலம் போகிறோம். குற்றாலம்மா போயிடலாம். பஸ் ஏறி போயிட்டு 2 நாள் எல்லா ஃபால்ஸ்லையும் போய் குளிக்கிறோம். 5 அது இது பாவனாசம். ஆமாம், குற்றாலம் சீசன் செப்டம்பர் மாதம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் தான் குற்றாலம் சீசன். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நினைக்கிறேன். குற்றாலம் தான் 5 ஃபால்ஸ். நீங்கள் தான் மெயின் ஏரிக்கு வரலையே.
யாரா அது ஐத்தாப்ப? எப்படி இருக்கு ரோடு? சரியான ரோடுடா. ஸ்ட்ரைட்டா போட்டிருக்காங்க காட்டுக்குள்ள. எவ்வளோ வேகமா போகுது ஒரு வண்டி. ஹெவி வெஹிக்கிள் எதுவுமே வராதனால ரோடு நல்லா இருக்கு. கரெக்ட். மிஞ்சி போனா லோடு வண்டி எதுவுமே போகாது. அதனால நல்லா இருக்கு. ரோடு நல்லா இருக்கு. காரு பைக் மட்டும் போறதுனால நீட்டா இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த இடம். அப்படியே காடு, மழை மழை இல்லை மலை. വളവില്ലായിരുന്നേ കുഴപ്പമില്ല. ஆங்கியா எப்படி வர இருக்கியா? ஸ்வர்கின்லாம் ஓட்டுது. வெளியில் 21 டிகிரி. என்னப்பா கவர்ந்தாச்சு. വേദന എടുക്കാനായിട്ടാ താഴെ വീണത്. பெல்ட் போட்டுக்கப்பா, ஒண்ணுமே ஆகாது. ഞാൻ ബെൽറ്റ് പോട്ടെ. ஆமாப்பா. பெல்ட் எல்லாருமே போகணும். சேஃப்டி. பின்னால் உட்காந்து தாறுமாற அடி வாங்குவாங்க பெல்ட் போடலாம். இது கொஞ்சம் சவாலான ரோடு தான்டா இது. ரோடு சரியில்லை. அந்த ரோட்ல நைட் டைம்லாம் இங்கே வர முடியாது, கஷ்டம். சவாலான ரோடு தானே சார். ரோட் சைட்லாம் எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாரு. அந்த ஓடெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அதெல்லாம் ஆக்சுவலாக நைட் டைம் இங்கே வரக்கூடாது இந்த ரோட்டில். அம்மா லெஃப்ட் சைட்லலாம் எப்படி இறங்கியிருக்கு பார்த்தியா? பள்ளம் மண்ணு போடுறாங்க, போட்டு ரெடி பண்ணிட்டு வர. இது மாதிரி தான் இந்த ஜாமாக்கு வந்து அதை வச்சிருக்க இடம் சரியில்லை. போடுறாங்க எல்லாம் ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் போடுவாங்க. ஏன் சல்லு புல்லு நிறைய வருது. சாமி ஐயப்பா சாமி வராது சருன்னு இறக்கத்தில். லெஃப்ட்லாம் பள்ளம் பாரு. பயங்கரமான டெரரா இருக்கா ரோடு. ஏய் ஜோ பள்ளம்பா லெஃப்ட்ல. அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. ரோடை வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. மண்ணு கொட்டி லெவல் பண்ணணும். கொஞ்சம் விட்டுருந்தா தகவலும் நண்டி லைட்டாக தர மாதிரி ஏற்ற முடியாது. திருப்பி இறங்கிரும். இறங்கியிருப்ப இறங்கி நம்மளே போயிருக்கணும். ஏறி இருக்கும். வெயில் கொஞ்சம் அலைன்மெண்ட் போயிடும். நான் ஊருக்கு போய் அலைன்மெண்ட் மாற்றணும். இதே இடையில ஒரு வாட்டி அலைன்மெண்ட் பார்க்குறது நல்லது தான். பார்த்தே செக் பண்ணாமல் வந்துட்டு இருக்கேன். 33, 32 தான் இருக்கு. அது பனிக்காலத்தில் அப்படி தான் இருக்கும். வெயில் காலத்தில் தான் 35 வரும். போப்பா போப்பா. வெயில் காலத்தில் சல்லுன்னு காற்று இறங்கும், பனி காலத்தில் இறங்காது. என்னப்பா வெயில் காலத்தில் தான் காற்று இறங்கும். ஏறும் வண்டி ஓடும்போது. எப்படின்னா கதையா வண்டி ஓடும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி காமிக்கிட்டா, குளிர் நேரத்தில் ப்ரெஷர் கம்மியாக காமிக்கும் டயரோட. நீ நைட்டு வண்டி எடு, நைட்டு முடிச்சுட்டு காலையில் வண்டி எடு, விடியாத்தில் ப்ரெஷர் கம்மியாக காமிக்கும். உன் வண்டியில் காமிக்குமா? காமிக்காது. இதே இப்போ மதியானத்தில் வண்டி ஹைவேல ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தாக்க ஜாஸ்தி காமிக்கும். எனக்கு 35, 36 போயிடும் சில நேரம் ஹைவேல வெயிலில் போகும்போது. அதனால தான் கொஞ்சம் நிப்பாட்டிடுவேன் இடையில. சூடாக இருந்து நிற்கும். காற்று கூலிங் ஆக டென்சிட்டி குறையும். சூடாக டென்சிட்டி கூடும். டென்சிட்டி கூடும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி காமிக்கும்.
ஆரம்பிச்சிச்சாப்பா எல்லை. ஆமாப்பா, திருப்பத்தூர் மாவட்டம் எல்லை ஆரம்பம். சோதனை சாவடி காவலூர் காவல் நிலையம். இதானடா அப்சர்வேட்டரி? ஆமாடா. கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி அப்சர்வேட்டரியில் எங்களை வீட்டில் என்ட்ரன்ஸ் கிடையாது, அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்சர்வேட்டரி பிளான் வந்து நாங்கள் ட்ராப் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஏதோ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் தேவைப்படுது போல இருக்குது உள்ளே போகணுன்னா. ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபேமிலி. விடு, என்னமோ பண்ணுறாங்க. இதுதான் சனிக்கிழமை அலோடுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதனால தான் நம்ம எல்லா ദിവസവും ഉണ്ടോ? ஒரு பார்க்கிங்லாம் இருக்குது பாருங்க, கார் பார்க்கிங்லாம். புரியுதா? அலோவ் பண்ணுவாங்க, இவங்க விட மாட்டேன்றாங்க, என்னென்னு தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல விடு. ஸோ மக்களே, அப்சர்வேட்டரியில் உள்ள அலோவ் பண்ணல. அதனால் நாங்கள் நேராக இன்றைக்கி நைட்டு தங்க போகிற இடம் அதுதான் நம்ம ஏலகிரி ஹில்ஸ். அங்கே தான் போய் தங்க போகிறோம். இதாப்பில் டிராக்டர் ஒன்று வருது. தம்பி குட்டா இறங்கப்பா. ஓ, நல்ல பையன், நல்ல பையன், இறங்கிட்டான். ஸோ நம்ம வந்து நைட்டு தங்க போகிற இடத்துக்கு போக போகிறோம். ஏலகிரி மலைக்கு தான் ஏற போகிறோம். 15 ஏர்பின் பெண்ட் இருக்குது. 15 ஏர்பின் பெண்ட் இருக்குது. ஏலகிரி மலையில் ஏற போகிறோம். அவ்வளோ இருங்க. சூப்பராக நம்ம வந்து மலை ஏறிட்டு ஏலகிரியில் போய் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு தான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதோட மற்ற புதூர் நாடு வசந்தபுரம். இது எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டா? அது மலை ரெட்டியூரா? மலை ரெட்டியூர். திருப்பத்தூர் 37, புதூர் நாடு, ஆலங்காயம், ஆணையம்பாடி, கிருஷ்ணகிரி 80, வேலூர் 93. நம்ம வேலூருக்குலாம் போக வேணாம். அங்கே சுற்றி வந்திருந்தோம்னா வேலூருக்கு வந்துட்டு தான் வந்திருப்போம். நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு 52 கிலோமீட்டர் தான் ஏலகிரி. சூப்பர். 51 கிலோமீட்டர் இப்போ. 1 மணி நேரம் 20 நிமிஷம் காமிக்குது. வாங்க நம்ம ஏலகிரிக்கு போவோம். ரோடு சிங்கிள் ரோடு, இறங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் 1 மணி நேரம் காமிக்குது. போகிற வழியில் பசிக்குது, சாப்பிடணும். ஏதாவது வாணியம்பாடி பிரியாணி கிடைச்சா நல்லாயிருக்கும். என்னப்பா, அப்பயே பிரியாணி வாங்கி பார்சல் வைங்கடான்னு கேட்டிங்களா? வாணியம்பாடி பிரியாணி என்னடா இது கடை? வாணியம்பாடி பிரியாணி சூப்பராக இருக்கும். அதான், இது என்ன கடைடா? என்ன வவ்வாலா? வறுவல் 1 kg 180. கோழி பாவிங்களா? வவ்வால வறுத்து வைக்கிறாங்க. சிக்கன் கடைடா. வறுவலுக்கு 1 கிலோ 180 ரூபாய்டாம். ஏய், ஏதோ ஒரு ஊர் வருது. என்ன ஊர் பாது? பசிக்குதுப்பா. பானிபூரியா? ஏய், பானிபூரிடா. சோறுங்க அதில் பானிபூரி. ஏய், பானிபூரிடா வேணாமா? என்னப்பா நேற்றுலாம் ஊன்னீங்க. என்னடா செய்து தரப்படும்? ஊர் பேரை பார்த்தா செய்து தரப்படும் போட்டிருக்கேன். திருப்பத்தூர் மாவட்டம் சத்திரம் பஸ் ஸ்டாப்பு, ஜமுனாமுத்தூர் ரோடு, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. சாப்பாடு எதுவும் இல்லையாடா? ஏய், சப்போட்டா பழம் வைக்கிறாங்கடா. எல்லாத்தையும் வாங்கி அடுக்கணும். இடமே எங்கே இருக்கு? அங்கே யாரும் கேட்கவே இல்லை. சக்க மிஸ்ரா அங்கேயே வாங்க சொன்னேன். சீனா தான். போலீஸ் ஸ்டேஷனை பற்றி எவ்வளோ பெருசு இருக்கு? காவலூர் போலீஸ் ஸ்டேஷன். நீ எதுக்கு இறங்கி கீழே விழுந்துட்டியா? எது? செருப்பு மாட்டிக்கிச்சா? எங்க? அந்த கார் ரிவர்ஸ்ல வந்தப்போ ஃபோன் பறந்துருச்சு. அவன் காரடேன்னு கையை நீட்ட போனப்போ ஃபோன் கீழே வந்துருச்சு. எந்த ஃபோனு? என் ஃபோன் தான். ஐஃபோனா? இல்லை நார்மல் ஃபோன். ஒன்றாகல. அந்த நாய் பாரு பின்னாடி பார்க்காம சருன்னு வரான். அவன் பாட்டுக்கு போய்த்தாங்க. ஐயப்பா கோவில் சிட்டியா? ஏ பசிக்குது. எதுனா ஃப்ரூட்ஸ் கிடையாது? காய்கறி, ஆப்பிள். ரெண்டு பேரும் போய் எப்படா ரூமுக்கு போய்
படுத்தவங்களான் இருப்பாங்க. கார்டன் ரெஸ்டாரண்ட் எங்க நல்லாவே இருக்குது. ஆமா இங்க வாணியம்பாடியில ஃபேமஸ் பிரியாணி கடை இருக்காமாம்மா, அங்க போவோமா? வாணியம்பாடி எங்கேயே இருக்குது. போகிற வழியில் வந்தால் வாங்கி தரேன். என்னடா அது சன் ஃபாஸ்ட் ஃபுட்டு? என்னப்பா இந்த பாரு, இங்கே ஏதோ வீட்டுக்கு விற்கிறாங்கடா பணியாரம். நான் சொன்னேன்ல இங்கெல்லாம் பணியாரம் தான் இருப்பாங்க. ஏய் பரோட்டா. சொல்லிக்கிட்டே வர, யாரும் சட்டை பண்ணல. ஏதாவது சொன்னாதானே ஆக்ஷன் கொடுத்தா தானே நம்ம நிப்பாட்ட முடியும். கடை பார்த்து தான் நாங்கள் சொல்லுவோம். நான் பாட்டுக்கு ஏதாவது ஆசையாக நிப்பாட்டின்னு வச்சுக்கேன், நீ போய் சாப்பிட்டு போ. நான் வரல. அபிக்கு ரூம் ஏதாவது சொன்ன மாதிரி அபிக்கெல்லாம் ரூம் போய் படுத்தா போதுன்றான். இஸ்லாமிய கல்லூரி. வாணியம்பாடி வந்து சேர்ந்துட்டோம். அப்படி இன்னொரு 3 நிமிஷத்துல, இன்னொரு 850 மீட்டர்ல 50 வருஷமா ஃபேமஸான ஒரு அமீதியா பிரியாணி ஷாப்னு ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். பார்ப்போம், பிரியாணி இருந்தால் பிரியாணி சாப்பிடுவோம், இல்லையா அப்சர்வேட்டரி எப்படி ஏமாத்துச்சோ அதே மாதிரி பிரியாணி ஏமாத்துச்சுன்னா ஏமாந்து போவோம். வாங்க அடுத்த பிரியாணி கடை போய் சாப்பிட்டோம். அடுத்தது சாப்பிட்டுட்டு அடுத்தது எல்லாமே முடியல, பசிக்குது. வயிறு வருது ரூட்டு. அப்புறம் காடு மாதிரி இருக்குது ஊரே. ஒரு ரயில்வே கேட்டை தாண்டி அங்கிட்டு போகணுமா ஊருக்குள்ள? ஆமாம், இந்த அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் இருக்குதுப்பா. இப்போ நம்ம ரயில்வே ட்ராக்கை தாண்டி யூட்டர்ன் அடிச்சுட்டு அப்படியே போகணும் அங்கே பிரியாணி கடைக்கு. என்னடா இங்கே வெயில் தரையே நனையில, கண்ணாடி மட்டும் நனையுது. எங்கே இருந்தால் அந்த தண்ணி வருதுன்னு தெரில. என்ன மர்மமாக இருக்குல்ல, ஆச்சரியமாக இருக்கு. ஏன் கண்ணாடியில் மட்டும் மழை பெய்யுதுறான். சூப்பர். இன்னைக்கு 2வது ரயில்வே கேட்டை தாண்டுறோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், காலையில் வந்து தாண்டணும். செக் போஸ்ட்டு முடிச்சுட்டு, செக் போஸ்ட் முன்னாடியே செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் தரணும். வேண்டிக்க கடையில் வேண்டிக்க. இப்போ மட்டன் பிரியாணி இருக்கணும்னு இருக்கும். ஏன்னா எல்லா கடையிலையுமே மட்டன் பிரியாணி சீக்கிரமாக தீர்ந்துரும்டா. அதுதான்டா ஒரு பிரச்சனையே. இதில் கண்டிப்பாக இருக்கும். பாய் கடை மேலே நம்பிக்கிறது. ரைட் சைடில் பிரியாணி கடை அதான் பெரிய ஹோட்டல் தான், பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே தெரியுமா? தெரிய முடியுது. லெஃப்ட் சைடில் தான் இருக்குது ஹோட்டலு. இன்னும் போகணுமா? அந்த டவர் கிட்ட இருக்கோ, எம்ஜிஆர் கிட்ட இருக்கும். அதான்டா அமைதியா எங்கே இருக்கா? அதான் கருப்பு கலரு. இந்த நான் சொன்னல பாய்ங்களாம் நிற்கிறாங்க பாருங்க. ஆமாம், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஆமாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாய் அரேஞ்ச் பண்ணுறாருப்பா. எனக்கு போய் நீ இடத்த பிடி பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இடம் வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோட்டலோட பாரம்பரிய கடை இதுதான். இப்படி தான் இருந்திருக்கு. இந்த வாணியம்பாடியில் அல்மீதியா ஹோட்டலில் 1975 இருக்கிற இந்த 50 வருஷம் பாரம்பரிய ஹோட்டலில் சிக்கன் ஹாட் அண்ட் சாஃப்ட் சூப் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நல்லா காரம். ஹலோ, அடுத்ததாக நம்ம இப்போ பிரியாணி. இது சிக்கன், இது மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுறோம். மட்டன் பீஸு பயங்கரமாக இருக்கு. அதுதான் பிரியாணி பீஸ். நல்ல பீஸ்லாம் செம பீஸு போல. ஆமா, நல்ல இது ஒரு ஒன்று வந்துடுச்சு. எல்லாமே கொடுத்துருச்சு அப்படியே.
அல்டிமேட் பிரியாணி டேஸ்ட். ரைஸ் ஏதாவது சொல்லு. ஓகேவா? சூப்பர். தப்பா நான் டைப் எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துக்க நமக்கு தொடைய கொடுத்துருவோம். அந்த கொடுத்துருவேன். நல்லா இல்லை. ஆக்சுவலாக அவங்க பிரியாணி உங்கள் அம்மா வாங்கி நான் தான் ஃபுல் பீஸை சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? தரமாக சாப்பாடு. சூப்பராக எனக்கு போனேன் நெய்யா ஓகே. நல்ல ஒரு பிரியாணி சூப்பராக சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர் ஏலகிரிக்கு இருக்கு. மலை ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் இந்த வீடியோ பீச்சுக்கிட்டு ஓடணும். செம்ம பிரியாணி வாணியம்பாடி. இதில் வந்து சம்மந்தம் மேலே செம்ம பிரியாணி தான் சாப்பிட்டது கண்டினியூஸ் தான். அப்படியே இந்த வீடியோ அப்படியே போடுவோம் இடையில சாப்பிட்டது. ஸோ நம்ம வந்து அடிவாரத்துக்கு நெருங்கிட்டோம். ஏலகிரி மலை ஏற போகிறோம். ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஏலகிரி போட் தெரியுதா? 14 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து மலை ஏறுறது. டோட்டலாகவே 15 கிலோமீட்டர் தான் நம்ம ரூமுக்கு. நேராக போய் இன்றைக்கி ஹால்ட்டு. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்டிவிட்டி இருந்தால் பண்ணினோம்னாக்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதுதான் ஏலகிரிக்கு போகிற ரூட்டு. மேலே பாருங்கள் போர்டு சூப்பராக படகு இல்லத்தோட போட் போட்டிருக்காங்க. ஃபோட்டோ என்னப்பா? யாருமே போனது இல்லையாப்பா ஏலகிரிக்கு? இங்கே 3 பேர்ல யாருமே போனது 3 வாட்டி போயிருக்கேன்டா. நான் போனதே இல்லை. இதான் இவர் எங்கே தான் போகல. எவ்வாறு ஏலகிரி படகு இல்லம் 14 கிலோமீட்டரு. தாயலூர், நிலாவூரில் வந்து ஒரு கிளிப் ஒன்று இருக்குதுப்பா, மலை ஏறி பார்க்குறது. அதுக்கும் இப்போ டிக்கெட் போட்டாங்க. நாங்களாம் போனப்போ ஃப்ரீயாக கிளிப் இல்லைம்மா, கிளிப். மலையை பார்த்தியா இத்தாப்புல எப்படி பேர் பண்ணி அப்பா தெரியுதா? ஏதோ அணை கட்டின மாதிரி. ஜூம் பண்ணு வீடியோ ஜூம் பண்ணு. எங்கடா ஜூம் பண்ணி காணா? தெரியுது பாரு. ஏன்னா இப்படி மணியா இருக்கு. நாங்களாம் வந்தப்போ பளிச்சுன்னு இருக்குடா, மலையை ஃபுல்லாக தெரியும். வண்டி போகிறதுலாம் தெரியும். வண்டி போகிறதுலாம் தெரியும்டா. இப்போ பாரு வண்டி போகிறது. அதான் அந்த டேர்னிங் பண்ணுற இடம், பெயிண்ட் அடிச்சிருக்க இடம். எங்க வெள்ளை வெள்ளையா தெரியுது? அது பெயிண்ட் அடிச்சிருக்க இடப்பா. ஏலகிரி ஹில்ஸ். ஏன் அடைக்குது? விட்டு மேடு இல்லை, ஆக்சிலேட்டர் விட்டா நிப்பாட்டுது. ஏலகிரி மலை, அது மலை இருக்குல்லடா, பெரிய மலை. மலையில் ஏறினதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும். அது அவ்வளோ பெரிய மலை, நடுவில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஊர். அதுதான் ஒரு ஆச்சரியம் இந்த இதில். இது தெரியுதுல்ல, அந்த சைடு ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக இருக்கும். மேலே மலை மேலே ஊர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. மலை மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காங்க. அது அமைப்பே அவ்வளோதான். மலை ஏறுறப்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் போவோம். அங்கே அந்த மலைக்கு பின்னாடி தான் இந்த பின்னாடி லாஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த லாஸ்ட்டில் தான் ரைட் சைடில் பின்னாடி தான் அந்த ஜலகம்பாறை ஃபால்ஸு. ஜலகம்பாறை. ஓகே, வேணா சொல்லு, நாளைக்கு போகலாம். நாளைக்கெல்லாம் டைம் இருக்காது, நம்ம போகலாம் வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து 20-30 கிலோமீட்டர் போகணும், கிராமத்துக்குள்ளே போகணும். அதான் அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஊர். அதுதான் அங்கே போயிட்டு வந்துட்டோமே. சூப்பர் ஃபால்ஸு, செம்ம ஃபால்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீட்டா கிளீனா தப்புன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். இல்லைன்னா அந்த ஃபால்ஸ்ல போய் குளிச்சுறதுக்குள்ள நம்மளுக்கு போதும், டயர்ட் ஆயிரும், வெறுப்பாயிரும், கடுப்பா இருக்கும். நசன்னு. இது இது செம்ம ஜாலியா இருந்துச்சுல.
கும்பலும் இல்ல, கும்பலும் இல்லாம ஆளு இருந்துச்சு. ஆளுங்களும் இருந்தாங்க, ஆளுங்க இருந்தாங்க, கும்பலும் இல்ல. ஆனா கும்பல் இல்ல, நீட்டா இருந்துச்சு எல்லாம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். மலை ஏற போறோம். மொத்தம் 15 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றா எண்ணுவோமா? ரெடி? ஃபாரஸ், எஃப் ஃபார் ஃபுட்டு, ஆக்சிஜன், என்னமோ போட்டிருக்கு. குரங்கு வந்துட்டாரு.